கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமாக வலம் வருவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட இறைவனின் அருளும் நிறைவாக கைகூடும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைந்திருக்கிறது. எனவே வராகி அம்மன் உள்ளிட்ட பல தெய்வங்களின் அருளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள், சிரமங்கள், நெருக்கடிகள், வேதனைகள், அவமானங்கள் போன்றவை முடிவுக்கு வருவதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே பெற்றுத்தரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த தருணத்தில் பல வெற்றி வாய்ப்புகளை தடையில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பல வகையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் நிச்சயமாக விளக்குவதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரனின் அமைப்பு இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான சந்தர்ப்பங்கள், புதிய வாய்ப்புகள் எளிதில் உருவாகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கைகூடும். பொருளை துளைத்துவிட்டு இதை தேடிக்கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எதிர்பார்க்கிற புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து கடகராசிக்காரர்கள் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு அஷ்டமத்தில் இருக்கிறார். பாதிக்கு மேல் தனது சஞ்சார தூரத்தை கடந்த சூழலில் ராகுவின் அமைப்பால் அஷ்டம பாதிப்புகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் விரய செலவுகளை நிச்சயமாக தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். அலைச்சலும் சிரமமும் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதோடு அத்தனை காரிய தடைகளையும் இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். எனவே நிழல் கிரகமான ராகுவின் அமைப்பால் கடகராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் வலம் வருகிறாருங்க. கேது பகவான் ரெண்டில் இருப்பது ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக அமைந்திருப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. எனவே கடகராசிக்காரர்கள் நினைப்பதை விட சிக்கல்களையும் சிரமங்களையும் முற்றிலுமாக களைய முடியும். நிழல் கிரகமான ராகு கேது பெரும்பாலானும் சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை நோக்கி நகர்வதால் நிச்சயம் நல்ல நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவான் வக்ரகதியில் விரயத்தில் வலம் வருகிறார். விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தை நோக்கி நகர்வதால் கடகராசிக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாகவே நிறைவாக கிடைக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பெரும்பாலான சிக்கல்களை உறுதியாகவே தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் சுப விரயமாக மாறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயம் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. திருமண வயது வந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைவாக கைகூடும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை புத்திரக்காரகனின் அருளால் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கடகராசிக்காரர்கள் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்த சூழலில் வீடு மாறுதல், இடமாறுதல் என சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக உருவாக்கி கொள்ளும் தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. எனவே சரியாக கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழு சுபகிரகமான குரு பகவான் விரயத்தில் வக்ரம் பெற்று லாபத்தை அலங்கரிக்கும் இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை
தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் 9ல் வலம் வருகிறாருங்க. 9ல் சனி என்றாலே பல வகையான சிக்கல்களும் நெருக்கடிகளும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் நினைப்பதை விட அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகியிருக்கும் சனியின் அமைப்பால் இனி வரக்கூடிய தருணங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பு பெறும் சந்தர்ப்பமும் நிரந்தர வருவாயை உருவாக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கிடைக்கும் முதன்மையான ராசியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக கடகராசி என்று சொல்லிவிடலாம். அந்த அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. 9ல் வலம் வரக்கூடிய சனி பகவான் 9ல் சனி இருப்பதால் பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் முற்றிலுமாக உறுதியாகவே களைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் சிறப்பான வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கடகராசிக்காரர்களுக்கு. எனவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பெரும்பாலான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான நெருக்கடிகளும் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் நிச்சயமாக விலகுவதோடு பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய சிரமங்களை நன்கு கணித்து அதற்கு ஏற்றவாறு சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை சனி இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்கள் சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் சந்திக்க முடியும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க மங்களக்காரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய சொத்துக்களை உறுதியாகவே வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசியை விட ராசியின் நீட்சி அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தசாபுத்திகள் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் அமோகமான நன்மை உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனும் மிக வலுவாக வலம் வருகிறாருங்க. சப்தமத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் புதிய வாய்ப்புகள் தடையில்லாமல் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி வெற்றி வாய்ப்பு போன்றவை கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் சப்தமத்தில் இருந்து அஷ்டமத்தில் நுழைகிறார். எனவே தடுமாற்றங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். சப்தமத்தில் சூரியன் வலம் வருவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். சண்டை சச்சரவு பகை உணர்ச்சி நீங்கும். அக்கம் பக்கத்தினர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் ராசியின் அதிபதியான சந்திரனின் திங்கள் கிடைக்காது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பெரும்பாலான நெருக்கடிகள் விலகி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு